தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்த மரிய மாதா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த மாதம் நம்முடைய திரு அவை ஜெபமாலை மாதமாக சிந்திக்க நம்மை பணிக்கின்றது. அன்னை மரியா என்றவுடன் நம் அனைவருக்குமே உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி எழுவது இயல்பு. ஏனென்றால் அவர் நம்மோடு உறவில் கலந்தவராக திகழ்கின்றார். எனவேதான் நாம் அவருக்கு பல செல்ல பெயர்களையும் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்காக தீர்த்து தருபவராக, உதவி புரிபவராக பல சிறப்பு பெயர்களால் அவரை அழைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த மாதம் முழுவதும் மாதந்தோறும் மாதா மரிய மாதா என்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியினை மரிய மாதா சேனல் கையில் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னை மரியை பற்றிய வரலாற்றையும் சிந்தனையையும் நமக்கு வழங்கி வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்று நாம் பெரிய நாயகி அன்னையை குறித்த சிந்தனையை மேற்கொள்ளவிருக்கின்றோம். புதுவை கடலூர் மறைமாவட்டம் அரியனூர் கோணாங்குப்பத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகி அன்னையின் திருச்சுரூபம் மற்ற அன்னையின் திருச்சுரூபங்கள் அனைத்தையும் விட சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. எவ்வாறு எனில், இங்கு காணப்படுகின்ற அன்னையின் திருச்சுரூபம் தமிழ் அன்னை அல்லது அழகிய வடிவில் புடவை அணிந்து ஆபரணங்கள் அணிந்து ஒரு தமிழ் பெண்ணாக அவர் காட்சி தருகின்றார். நம்முடைய ஆலயங்களில் அமைந்திருக்கின்ற அன்னை மரியின் திருச்சுரூபங்களுக்கு நாம் சேலை கட்டி அழகு பார்ப்பது வழக்கம். எதற்காக எனில், அவர் நம்மோடு உறவை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக, நம்மில் ஒருபவராக அவரை அடையாளப்படுத்துவதற்காக. ஆனால் கோணாங்குப்பத்தில் அமைந்திருக்கின்ற பெரிய நாயகி அன்னையின் திருச்சுரூபம் இயல்பிலேயே சேலை அணிந்த ஒரு தமிழ் பெண்ணாக வீரமாமுனிவர் அதனை வடிவமைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பெரிய நாயகி அன்னையின் வரலாறை நாம் சிந்திக்கின்றோமே என்றால் இங்கு வீரமாமுனிவருடைய வாழ்வும் உள்ளடங்கி நாம் சிந்திப்பது கடமைப்பட்டுள்ளது. எவ்வாறு எனில், வீரமாமுனிவர் 1710 ஆண்டு தன்னுடைய மறைபரப்புக்காக இந்தியாவில் உள்ள கோவாவில் வருகின்றார். அதில் சில ஆண்டுகள் பயிற்சி பெற்று பின் கொச்சியில் தன்னுடைய மறைபரப்புக்காக வருகின்றார். கொச்சி மறைமாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கும் சென்னை மயிலை மறைமாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கும் அவர் மறைப்பணி ஆற்றுவது அவருடைய வழக்கமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் அவர் தன்னுடைய வாழ்வை தமிழ் மொழியின் பால் கொண்ட ஈர்ப்பினாலும் தூண்ட பெறுகின்றார். அதனால்தான் அவர் தமிழ் அடையாளமாக தன்னை ஒரு சந்நியாசியாக காவி உடை அணிந்து தன்னுடைய இயற்பெயரான பெஸ்கியையும் மாற்றி வீரமா முனிவர் என்று அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை வெளிப்படுத்தியதையும் நாம் இங்கு மறந்துவிடக்கூடாது. இவர் மறைபரப்பு பணியாற்ற செல்லுகின்ற வழியில் அன்னை மரியின் மீது கொண்ட அதிகமான பற்றுறுதியின் காரணமாக தன்னோடு எப்பொழுதும் அன்னை மரியின் திருச்சுரூபங்களை எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு ஒரு நாள் தன்னுடைய மறைபரப்பு பணியினை நிறைவு செய்து வருகின்ற வேளையில் தன்னுடைய பைகளில் 2 அன்னை மரியின் திருச்சுரூபங்களையும் அவர் சுமந்து வருகின்றார். இது நாம் அழைக்கின்ற கோணாங்குப்பம் பகுதி அன்றைய காலகட்டத்தில் ஒரு காட்டு பகுதியாக காணப்பட்டது. அங்கு மக்கள் தங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து வருவது வழக்கம். அந்த வழியை செல்லுகின்ற பொழுது வீரமாமுனிவர் மிகுந்த களைப்போடு காணப்படுவதனால் ஒரு மரத்தின் அடியில் அவர் படுத்து உறங்குகின்றார். அவ்வாறு அவர் படுத்து உறங்குகின்ற தருணத்திலே அங்கு ஆடும் மகித்த சிறுவர்கள் அன்னையின் திருச்சுரூபங்கள் ஒன்றை எடுத்து மறைத்து வைக்கின்றார்கள். வீரமாமுனிவர் துயில் கலைந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அன்னையின் திருச்சுரூபத்தை காணாது பரிதவிக்கின்றார். அங்கு உள்ள பகுதிகளில் சுற்றி தேடுகின்றார். அவரால் கண்டுபிடிக்க முடியும். எனவே மனக்கவலையுடன் மனச்சோர்வுடன் தன்னுடைய பணித்தளமாகிய ஏலாக்குறிச்சியை நோக்கி பயணம் செய்கின்றார். பயணம் செய்கின்ற வழியில் அந்த காட்டு பகுதிக்கு உரிமையாளரான கச்சிராயர் என்கின்ற நபருடைய பகுதிக்கு செல்லுகின்றார்.
அங்கு அவரை சந்தித்து அந்த காட்டு பகுதியில் தன்னுடைய சுரூபம், அன்னையினுடைய சுரூபம் காணாமற் போனதை பற்றி அவரோடு உரையாடுகின்றார். தன்னுடைய கவலையையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றார். கச்சிராயரோ தன்னுடைய வாழ்விலே செல்வங்கள் அதிகாரங்கள் இருந்தும் குழந்தை செல்வம் எனக்கு இல்லை என்கின்ற தன்னுடைய வாழ்வின் ஏக்கத்தை அங்கு வீரமாமுனிவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். வீரமாமுனிவர் அவருக்கு அறிவுரையாக, அன்னை மரியிடம் நம்பிக்கை கொண்டு ஜெபியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்கின்ற ஆசிரை கொடுத்து செல்லுகின்றார். கச்சிராயரும் தன்னுடைய வாழ்விலே அன்று முதல் அன்னை மரியை நோக்கி ஜெபம் செய்வதற்கு தொடங்குகின்றார். ஒரு நாள் இரவு கச்சிராயர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியா அவருடைய கனவில் காட்சி கொடுக்கின்றார். இந்த காட்டு பகுதியில் நான் தனிமையாக இருக்கின்றேன், எனவே நான் இருக்கின்ற இடத்தில் எனக்கென்று நீ ஒரு ஆலயம் கட்டு, உனக்கு குழந்தை செல்வத்தை நான் அருள்வேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து மறைந்து விடுகின்றார். கச்சிராயர் அடுத்த நாள் தன்னுடைய பணியாளர்களையும் தன்னுடைய பகுதியில் காணப்படுகின்ற அனைத்து மக்களையும் கூட்டிச் சென்று அன்னை மரியா தனக்கு காட்சி தந்த காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று அனைத்து மக்களையும் தேட வைக்கின்றார். அந்த தேடுதலின் விளைவாக அற்புதமான விதத்திலே கச்சிராயர் அன்னை மரியின் திருச்சுரூபத்தை தன்னுடைய பணியாளருடைய உதவியோடு கண்டுபிடிக்கின்றார். அன்னை மரியின் திருச்சுரூபம் கண்டுபிடிக்க அதே இடத்தில் கச்சிராயர் அன்னை மரியாவுக்கு என்று ஒரு சிறிய ஆலயம் கட்ட தொடங்குகின்றார். அந்த தருணம் கச்சிராயருக்கு குழந்தை செல்வம் வழங்கப்படுகிறது. எனவே இந்த செய்தி அந்த பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அறியப்படுகிறது. கச்சிராயருக்கு குழந்தை செல்வம் கிடைத்திருக்கிறது, அதுவும் அன்னை மரியினுடைய அருள் துணையினால் அவருக்கு குழந்தை செல்வம் கிடைத்திருக்கிறது என்கின்ற இந்த ஒரு அற்புதம், ஒரு புதுமை அங்கு வாழ்ந்த பகுதி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுது அனைத்து மக்களும் அந்த பகுதியை நோக்கி சாறை சாறையாக இறைவேண்டல் செய்வதற்கு கூடி வருகின்றார்கள். இவ்வாறு நாட்கள் செல்லுகின்ற பொழுது இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் வீரமாமுனிவருடைய செவிகளுக்கு சென்று சேருகிறது. வீரமானி முனிவர் அந்த பகுதிக்கு மீண்டும் வருகின்றார். வந்து அங்கு நடந்த அனைத்தையும் அவர் கேள்வி வருகின்றார். எனவே கச்சிராயரை அழைத்து, இந்த அன்னைக்கு நாம் தற்பொழுது கோணாங்குப்பத்தில் காணப்படுகின்ற அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற இதய ஆவலை வெளிப்படுத்துகின்ற பொழுது கச்சிராயரும் அந்த ஊர் மக்களும் இணைந்து அந்த ஆலயத்தை கட்டத் தொடங்குகின்றார்கள். அந்த ஆலயம் கட்டி முடிக்கின்ற பொழுது அந்த ஆலயத்தில் வைப்பதற்கு ஓர் அன்னையின் திருச்சுரூபத்தை அல்லது அந்த ஆலயத்தை அன்னையின் பெயருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் வீரமாமுனிவருடைய உள்ளத்தில் பற்றி எறிந்தது. எனவே அவர் தன்னுடைய தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றுறுதியினாலும் தமிழ் கலாச்சாரம் தன்னுடைய வாழ்வோடு ஒன்றித்து காணப்பட்டதனுடைய வெளிப்பாடாகவும் அன்னை மரியின் திருச்சுரூபத்தினை தன்னுடைய கரங்களாலே அவர் வரைகின்றார். அவ்வாறு வரைகின்ற பொழுது அன்னை மரிக்கு சேலை உடுத்தி ஒரு தமிழ் பெண்ணாக ஆபரணங்கள் அணிவித்து அழகு பார்க்கின்றார். தான் வரைந்த அந்த ஓவியத்தை சென்னை மயிலை ஆயரிடம் சென்று அனுமதி கேட்கின்றார். ஆயருடைய அனுமதியோடு அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவிற்கு சென்று அந்த தான் வரைந்த அந்த சுரூபத்தினை வடிவமாக உருவாக்கி மீண்டும் கோணாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஆலயத்தில் வந்து நிறுவுகின்றார். இவ்வாறு தான் வரைந்து தமிழ் அடையாளத்தோடு அன்னையை உருவாக்கியவருக்கு பெரிய நாயகி என்கின்ற பெயரினை அவருக்கு வழங்குகின்றார். எனவே தன்னுடைய வாழ்விலே அன்னை மீது அவர் கொண்டிருந்த அந்த ஒரு பற்றுறுதியும் தமிழ் மொழியின் மீது அவர் கொண்டிருந்த பற்றுறுதியின் இணைந்த ஒரு அடையாளம் தான் பெரிய நாயகி அன்னையாக இன்று நம்முடைய கண்களுக்கு அவர் காட்சி தருகின்றார். அதை தொடர்ந்து வீரமாமுனிவர் தன்னுடைய தமிழ் மொழியின் உயரிய இலக்கணமாக கருதப்படுகின்ற தேம்பாவணியினை அந்த ஆலயம் கட்டி முடித்த பிறகு பெரிய நாயகி அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்துதான் அந்த தேம்பாவணி இலக்கியத்தை அவர் நிறைவு செய்கின்றார். தேம்பாவணி இலக்கியத்திலே அன்னை மரியின் பெயர் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவை அனைத்திற்கும் அவர் பெரிய நாயகி தாயே என்கின்ற பெயரைத்தான் அவருக்கு அடையாளமாக அவர் கொடுக்கின்றார். பெரிய நாயகி என்பதற்கு அவர் கொடுக்கின்ற விளக்கம், அரசிக்கெல்லாம் அரசி, பெரிய ஒரு ராணியாக அன்னை மரியா திகழ்கின்ற. எனவே அவர் மீது கொண்ட அந்த ஒரு பற்றுறுதியை என்னுடைய வாழ்விலே நான் அனுபவித்ததை போல பிற மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய உள்ளத்தின் ஆவல் பிற மக்களுக்கும் போதிக்கப்படுகின்றது. இவ்வாறுதான் பெரிய நாயகி அன்னையினுடைய ஒரு வரலாறு,
அல்லது பெரியநாயகி அன்னையினுடைய திருத்தலம் அமைய பெற்றது. இதுதான் வீரமா முனிவரால் கட்டப்பட்ட முதல் ஆலயமாகவும் அறியப்படுகின்றது. இன்றும் நம்மில் பல நபர்கள் கோணாங்குப்பத்திற்கு பெரியநாயகி தாயை நோக்கி திருப்பயணங்கள் மேற்கொள்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த ஆலயத்தின் சிறப்பாக கருதப்படுவது குழந்தை செல்வமற்றவர்களுக்கு அன்னை மரியா இந்த திருத்தலத்தை நாடி செல்லுகின்ற பொழுது குழந்தை செல்வத்தை அதிகமாக கொடுப்பதாகவும், புது மன தம்பதிகள் இந்த திருத்தலத்தை நாடி செல்லுகின்ற பொழுது அவருடைய குடும்ப வாழ்விற்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் இந்த பெரிய நாயகி தாய் வழங்குகின்றார் என்பது அப்பகுதி மக்களிடையே காணப்படுகின்ற உயர்ந்த நம்பிக்கையாக காணப்படுகிறது. அன்னை மரியாவினுடைய வாழ்வு எவ்வாறு கடவுளோடு இணைந்திருந்ததோ அதே போன்று பெரியநாயகி தாயினுடைய வாழ்வு நம்முடைய தமிழ் மரபோடு கலந்து ஒன்றாக இருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது. எனவே அந்த அளவில் அன்னை மரியா நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒரு நபராக தாயாக இருக்கின்றாரோ அதே போன்று தமிழ் மொழி, தமிழ் தாய் என்கின்ற அடையாளத்தை கூட நாம் பெரிய நாயகி தாய்க்கு வழங்கலாம். மரியன்னை தன்னை காட்சி கொடுத்த இடங்களில் பல பெயர்களில் பல்வேறு அடையாளங்களோடு அறியப்பட்டாலும் அவர் நமக்கு தருகின்ற இறை செய்தி என்பது நாம் கடவுளுடைய இறை திருவுளத்திற்கு பணிந்தவர்களாகவும் ஜெப வாழ்வில் நிலைத்திருப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னை மரியா நமக்கு தருகின்ற அற்புதமான செய்தியாக இருக்கின்றது. எனவே நாம் ஜெபமாலை மாதத்தினை இந்த மாதத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே என்றால் நம்முடைய ஜெப வாழ்வு ஆழம் பெற வேண்டும். நாம் கடவுளுடைய மீட்பை பெற வேண்டும் என்றால் ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த ஜெபம் ஜெபமாலை வழியாக வெளிப்படுகின்ற பொழுதுதான் கடவுளுடைய மீட்பை நாம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அன்னை காட்சி கொடுக்கின்ற பொழுது ஜெபமாலையை அடையாளமாக கொடுத்து அதனை ஜெபிக்கின்றவர்களுக்கு ஏராளமான ஆசிர்வாதங்களை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுப்பதனையும் நாம் காண்கின்றோம். எனவே இந்த ஜெபமாலை மாதம் ஒவ்வொரு மாதாவை குறித்த வரலாற்றை நாம் சிந்திக்கின்ற வேளையில் அந்த அன்னை நமக்கு தருகின்ற வாழ்வின் முன்மாதிரிகளையும் படிப்பினைகளையும் நாம் ஏற்று தொடர்ந்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருளை நாம் வேண்டுவோம். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி நிறை அருளை பெற்று தருவாராக. ஆமேன்.